இந்த குழம்ப ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டேன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடணுன்ற ஆசையை தூண்டும். எங்களோட ரொம்ப ஃபேவரட்டான குழம்பு. டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுண்டு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பியும் அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுண்டு, ஒரு டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தாளிச்சு கொட்டினோடனே 15 பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 15 சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிண்டு கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலையாக சேர்க்குறேன். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்து வதக்கிக்கணும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாமே நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம். இது ஒரு 2 நிமிஷம் எண்ணெயோடு சேர்த்து பெரட்டி எடுத்துன்ட்டு மிக்சியால் மின்ன தண்ணி நல்லா ஒரு 30 கிராம் அளவுக்கு புளி எடுத்து அதிலேயே கல்லுப்பையும் சேர்த்து நான் கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதையும் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். குழம்பு கொதித்து திக்கார ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து இறக்கினேன்னா நம்ம சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா சுட்டப்புறம் கீரை மசியல், உருளைக்கிழங்கு கறி, கோஸ் கறி, பீன்ஸ் கறி இதோட வேணால் சேர்த்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா கரண்டியில் ஒட்டின்னு இருக்கிற அளவு தான் கன்சிஸ்டன்சி. ட்ரை பண்ணி பாருங்க.